ஹாய், குட் ஈவினிங். என்னன்னு பார்க்கிங்களா? பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆடுகள் தான் இருக்கிறது. என்னடா இது ஆட்டு சந்தையான்னு பார்த்துடாதீங்க, நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு பிஞ்சை மக்காச்சோள பிஞ்சை அழிஞ்சது. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ஆடுகளை விட ரெடியாகிவிட்டோம். ஸோ ஆடு மாடு எல்லோரும் ஒரு 3 மாதம் கழித்து பிஞ்சை வெக்கேட் ஆகிருக்கு. எல்லோரும் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ ஒவ்வொரு பிஞ்சையாக மக்காச்சோளம் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் இப்படி தான். சூப்பராக இருக்குல்ல? அப்படியே கண்ணுக்கு நிறைவாக. இப்போ இதில் ஒரு 500 குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தூர் எங்கள் ஊர் ஆடு மாடுகள் அடைக்க வந்து மேய்தாங்க. இன்றைக்கி மேய்ஞ்சி ஒரு 2-3 நாள் மேய்ஞ்சாலே ஃபுல்லாக அந்த பிஞ்சு அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தொடுங்களும் இருக்கிறத நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட குறைவான எண்ணிக்கையில் தானே இருக்குது. ஸோ நாங்கள் அப்பப்போ வந்து இதே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பிள்ளையை அடிக்க ஆரம்பிச்சோன்னா அங்கிட்ட போய் சாப்பிடுவோம். ஓகே, பாய்.